வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு 5 கோடி காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம். திமுக விசிக கூட்டணியில் எந்த சிக்கலுக்கும் வாய்ப்பு இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். குட்கா கூலிப்பை தடை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கார் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய மடலில் கடந்த 17ஆம் தேதி சென்னை நந்தனத்தில் திமுக பவள விழா எழுச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்த நிலையில் பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சி மண்ணில் மற்றொரு விழாவிற்கு அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவுடன் இணைந்து கொள்கை கூட்டணி அமைத்துள்ள இயக்கத்தினரையும் இணைத்து விழா எடுக்க வேண்டும் என்பதால்தான் வரும் 28ஆம் தேதி அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணில் பவள விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக தலைவர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க இருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற வரும் 26, 27 ஆகிய நாட்களில் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழை போல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழியும், தமிழரை போல் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு இனமும், தமிழ்நாட்டை போல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தங்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதே ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள் எனவும், இதுதான் 75 ஆண்டு கால திமுகவின் இந்திய அளவிலான தாக்கம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2024 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா மற்றும் விளையாட்டு வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதனிடையே தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பன், வரும் 2028 பாரா ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக தங்கப்பதக்கம் வெல்வேன் என உறுதியளித்தார். பார்த்தீங்கன்னா நான் பாரிஸில் கோல்டு அடிக்கணும்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபீவர் ஆகிடுச்சு. அப்புறம் கிளைமேட் எனக்கு சரியாக செட் ஆகலை. அதனால் கோல்டு மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ் ஆஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நான் கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு, கிளைமேட்டு எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடி எப்படி கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும்னு நானும் என் கோச்சும் பிளான் பண்ணியிருக்கோம். சத்யநாராயணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் 2028 கோல்டு அடிச்சுட்டு வருவேன். மேலும் 2023, 2024 ஆண்டிற்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 விருதாளர்களுக்கு பரிசு தொகையாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதேபோல் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 வடிவமைப்பாளர்களுக்கு பரிசு தொகையாக 40,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். போட்டித் தேர்வு மூலம் சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 வடிவமைப்பாளர்களுக்கு பரிசு தொகையாக 2.25 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் தலைமை நிலையம் தாயகத்தில் கழக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி, பொருளாளர் மு. செந்திலதீபன், முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சி. சத்யா, செஞ்சி கே. மணி, ஆடுதுறை முருகன், திமு. ராசேந்திரன், டாக்டர் ரொஹையா உள்ளிட்ட உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முதலாவதாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இந்திய அரசு இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனுராக் குமார் திசநாயக அரசுடன் தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களை மீட்கவும் இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் மீது விதித்துள்ள அபராதம், சிறை தண்டனை போன்றவற்றை ரத்து செய்யவும் அறிவுறுத்த வேண்டும் என மதிமுக உயர்நிலை குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மூன்றாவதாக இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமை, வாழ்வுரிமையை பாதுகாக்க இந்திய அரசு தேவையான தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான்காவதாக ஒன்றிய அரசு புள்ளியியல் நிலைக்குழுவை கலைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலும் தாமதமாகும் சூழலை திட்டமிட்டே ஏற்படுத்தி வருவது ஏற்கத்தக்கதல்ல எனவும், ஒன்றிய அரசு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்று மதிமுக உயர்நிலை குழு கேட்டுக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமுடன் செயல்படும் தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆறாவதாக அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் பதவியேற்றுள்ள ஆளுநர் RN ரவி பொறுப்பில் நீடிக்க தகுதியற்றவர் எனவும், உடனடியாக அவரை குடியரசுத் தலைவர் ஆளுநர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் என மதிமுக வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறுதியாக வக்பு வாரிய சொத்துக்கள் இனி இஸ்லாமியரிடம் இருந்து பறிக்கப்படுவதற்கான சட்டப்பூர்வமான வேலையை பாசிச மோடி அரசு தொடங்கி இருப்பதற்கு மதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. மோடி அரசுக்கு ஆதரவு நல்கி வரும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருவரும் மத நல்லிணக்கத்தை சிதைத்து நாட்டின் பன்முகத்தன்மையை ஒழித்து கட்டும் RSS பாஜகவின் முயற்சிக்கு துணை போக கூடாது என்று மதிமுக வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்து பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில், அதனால் திமுக VCK இடையே எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய VCK தலைவர் திருமாவளவன், திமுக VCK இடையே எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனன் மீதான நடவடிக்கை எடுப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆதவ் அர்ஜுனா பேச்சால் கூட்டணியில் விரிசல் உருவாக வாய்ப்பு இல்லை எனவும், கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவுகளையும் எடுப்போம் என்று பேசியுள்ளார். திமுக மற்றும் VCK ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக VCK இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. பள்ளி மாணவர்கள் புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க நாடு முழுவதும் உள்ள பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை பயன்படுத்தியதாகவும், கூலிப் என்ற குட்காவை அதிகம் விற்பனை செய்ததாகவும் போலீசாரால் வழக்கு பதிவு செய்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கூலிப் எனும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது என்று தெரிவித்தனர்.
ஆகவே அதனை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது எனவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பினார். மேலும் நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதி, முதல் கட்டமாக நாடு முழுவதும் உள்ள பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பதை தடை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது மட்டும் இன்றி போதைப் பொருட்கள் விற்பனையை தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதனை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை நியமிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். புகையிலை பொருட்கள் விற்பனை தொடர்பாக மத்திய அரசின் சட்டத்தில் கடுமையான திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதே சமயம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்த ஆலோசனை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். குஜராத் மாநிலம் ஹிம்மத் நகர் அருகே சரக்கு வாகனம் மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஷாம்லாஜியில் இருந்து அகமதாபாத் நோக்கிய கார் சென்று கொண்டிருந்த போது ஹிம்மத் நகர் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற சரக்கு வாகனம் மீது மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடைபெற்று வரும் காலாண்டு தேர்வு வரும் செப்டம்பர் 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. பள்ளிக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்படும் எனவும் 5 நாட்களிலும் எந்தவித சிறப்பு வகுப்புகளையும் நடத்தக்கூடாது எனவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருந்தது. இதற்கிடையே விடைத்தாள் திருத்தம், மதிப்பீடு உள்ளிட்ட பணிகள் உள்ளதால் காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க கோரி ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பள்ளி திறப்பு 7ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்காக டெண்டர் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேவஸ்தானத்துக்கு நெய் விநியோகித்த 4 நிறுவனங்களின் எண்ணெய் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவன நெய் மாதிரி தரத்தில் சமரசம் செய்யப்பட்டது தெரிய வந்ததால் அந்நிறுவனத்திற்கு ஒன்றிய சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சூழலில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்காக ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான முன்னாள் ஆந்திர அரசு டெண்டர் விதிமுறைகளை தளர்த்தியது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. நெய் டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களின் ஆண்டு வருமானம் 250 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அதை 150 கோடியாக ஜெகன்மோகன் ரெட்டி அரசு தளர்த்தியிருக்கிறது. அதாவது திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் 244 கோடியாக இருந்ததால் டெண்டர் விதிமுறை தளர்த்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தரக்குறைவான நெய்யை அந்நிறுவனம் தேவஸ்தானத்திற்கு விநியோகித்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களில் 5,42,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட செந்துறை, இரும்புலிக்குறிச்சி, ஆனந்தவாடி, உஞ்சினி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் நியாய விலை கடை, ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட முடிவுற்ற திட்ட பணிகள் என சுமார் 5,42,00,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை அருகே கோவில் இடத்தை ஆக்கிரமித்து இடிக்க முயன்றதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ராஜாஜி தெருவில் பழமை வாய்ந்த வரசக்தி விநாயகர் கோவில் சிதலமடைந்த நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரசக்தி விநாயகர் கோவில் இடம் தனக்கு சொந்தம் என வழக்கு தொடர்ந்து தனக்கு சாதகமாக தீர்ப்பு பெற்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் கோவிலை இடித்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வந்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கோவிலை இடிப்பதற்கு தடை விதித்து உத்தரவு வழங்க வேண்டும் என கோரி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் RTO அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் முடிவுக்கு வந்தது. அரூரில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தானை சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெங்களூரில் இருந்து சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள புகையிலை மற்றும் குட்கா போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அரூர் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அரூர் ரவுண்டானாவில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதிவேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட புகையிலை குட்கா போன்ற போதைப் பொருட்கள் இருப்பதை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் கடை நடத்தி வரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மகேந்திரகுமார் நாராயணசிங் ஆகிய இருவரும் சில்லறை விற்பனைக்காக கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கோவையில் மருந்தாளுநர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் மருத்துவர்களின் சேவைகளை நினைவு கூறும் வகையில் செப்டம்பர் 25ஆம் தேதி உலக மருந்தாளுநர்கள் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றனர். இந்த பேரணியில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி முதல்வர் ரவி, PSG மருந்தியல் கல்லூரி முதல்வர் ராமநாதன், பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கரூரில் கோஆப்டெக்ஸின் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவக்கி வைத்தார். கரூரில் ஆசாத் ரோடு நகராட்சி வளாகத்தில் இயங்கி வரும் கோஆப்டெக்ஸின் தீபாவளி 2024 விற்பனை துவக்க விழாவினை கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் காங்கேய வேலு, M பாலசுப்ரமணியன், கரூர் விற்பனை நிலையம் மேலாளர் கதிர்வேல் மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை அருகே முறையாக சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படாததால் பல்வேறு வகையான நோய்கள் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக சரிவர தூர்வாரப்படாததால் கால்வாய் முழுவதும் கழிவுகள் தேங்கி காட்சி அளித்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் சரிவர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாததாலும் சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே வாலாஜா நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதன் மீது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே கிராம நிர்வாக அதிகாரியை இடமாற்றம் செய்ய கோரி கிராம மக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஊனமலை கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் காந்திமதி மற்றும் அவரது உதவியாளர் பூர்ணிமா ஆகிய இருவரும் உரிய நேரத்தில் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சிட்டா, பட்டா, அடங்கல் போன்ற நகல்களை கேட்டால் லஞ்சம் கேட்பதாகவும், இதுவரை நடைபெற்ற கிராம கூட்டத்தில் அவர்கள் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.
இந்நிலையில் கிராம நிர்வாக அதிகாரியும் உதவியாளரையும் பணிமாற்றம் செய்ய கோரி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூரில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தேச விரோதி ஆன்டி இண்டியன் என்று பேசிய தமிழ்நாடு பாஜக பொறுப்புக்குழு தலைவர் எச். ராஜா மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய கோரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அவர்களிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு ஊராட்சியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையே சேவை இயக்கம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி ஏஆர்சி விஸ்வநாதன் கல்லூரி மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேரணியாக சென்றனர். தமிழ்நாடு பசுமை இயக்கம், தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் 9,26,659 மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு இதற்கான துவக்க விழாவாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1000 மரக்கன்றுகள் நடும் விழாவை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகதானபுரம் பேருந்து நிலையம் அருகே பேருந்துக்காக பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் நின்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் தனியார் பேருந்து நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றி கொண்டிருந்த போது மற்றொரு தனியார் பேருந்து முந்தி சென்று பயணிகளை ஏற்றுவதற்காக வேகமாக வந்தபோது பின்புறமாக மோதியதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாகப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. உடனடியாக நாகப்பாம்பினை கண்ட அங்கிருந்த நபர்கள் வாணியம்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பெயரில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அங்கு சுற்றித் திரிந்த நாகப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். வேலூர் மாவட்டம் அருகே உள்ள நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஆசிப். இவர் மகள் மளிகை கடையில் இருந்து சாலைக்கு ஓடி வந்துள்ளார். அப்போது சாலையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த கல்லூரி மாணவர் சிறுமியின் மீது மோதியதில் சிறுமிக்கு பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் சிறுமியை இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் மாநில பொருளாளர் அனந்தராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்வதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியை சேர்ந்த தேவகுமார் என்பவர் கார் மெக்கானிக் ஷெட் வைத்துள்ளார். இவர் பகல் நேரங்களில் கடைப்பகுதிகளை நோட்டமிட்டு இரவில் காரை திருடி உதிரி பாகங்களை விற்று விடுவார் என காட்பாடி காவல்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கார் மெக்கானிக் ஷெட்டை சோதனை செய்தனர். இதில் 1 கோடி மதிப்புள்ள கார்கள் எந்தவித ஆவணமும் இல்லாமல் ஷெட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் தேவகுமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். குடியாத்தம் அருகே சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சமூக காப்பு காட்டில் 20,000 விதைப்பந்துகள் வீசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தை பசுமையாக்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 10 மலைகளில் 6 லட்சத்திற்கும் அதிகமான விதைப்பந்துகளை வீசுவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சமூக காப்பு காட்டில் 20,000 விதைப்பந்துகள் வீசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு மற்றும் ஒன்றிய தலைவர், வருவாய்த்துறையினர், அரசு கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாதனை சிறுமி எஸ். சாந்த ஷர்மிளா தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த எஸ். சாந்த ஷர்மிளா 5 நிமிடங்களில் ஒரே நேரத்தில் 2 கைகளிலும் 12 திருக்குறளை எழுதி சாதனை படைத்துள்ளார்.
மேலும் ஒரு நிமிடத்தில் 14 கண்ணாடி பிரதிபலிப்பு தமிழ் எழுத்துக்களை 2 கைகளிலும் ஒரே நேரத்தில் எழுதி சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் தான் பெற்ற சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். பேர் சாந்தி ஷர்மிளா. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு 3 ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கலாம் வேர்ல்டு ரெக்கார்டு 3 ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். எப்படின்னா ரைட் ஹேண்டில் நார்மல் இமேஜும் லெஃப்ட் ஹேண்டில் அதோட மிரர் இமேஜும் எழுதி வாங்கியிருக்கேன். இதை நான் சிஎம் சார்கிட்ட இப்போ வாங்கி சிஎம் சார்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன் சிஎம் சாருக்கு. பரிசு பொருள் பெற்ற வழக்கில் சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சரும் இந்திய வம்சாவழியுமான ஈஸ்வரனை குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈஸ்வரன் தனது பதவி காலத்தில் 4,03,000 சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான பரிசு பொருட்கள் பெற்றதாகவும் வழக்கு விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு விசாரணையின் போது குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இதனால் அவரை குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈஸ்வரனுக்கு அதிகபட்சம் 7 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. சிங்கப்பூரில் கடந்த அரை நூற்றாண்டில் அமைச்சர் ஒருவர் ஊழல் புகாரில் சிக்குவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு 5 கோடி காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம். திமுக விசிக கூட்டணியில் எந்த சிக்கலுக்கும் வாய்ப்பு இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். குட்கா கூலிப்பை தடை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கார் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.